இந்த கீதாஞ்சலி படம் உங்களுக்கு ஒரு பாட்டை சொன்ன ஞாபகம் வரும். ஒரு ஜீவன் அழைத்தது. இந்த கீதாஞ்சலி படத்துலயும் ராஜா சார் வஞ்சனை இல்லாம மியூசிக் போட்டிருப்பாரு. இதுல துள்ளி எழுந்ததுன்னு ஒரு பாட்டு உண்டு. கிளியே கிளியேன்னு ஒரு பாட்டு, மலரே பேசு அந்த பாட்டு, ஒரு ஜீவன் சோகமான ஒரு பாட்டு வரும் ராஜா சாரோட குரல்ல. இப்ப அந்த படத்துக்கு கல்கி வார இதழ்ல விமர்சனத்தை பாருங்க. பின்னணி பாடுகிற ஆசாமிக்கு மெயின் குரல் கூடவே பிசிராய் ஒரு குரல் கொட்டி கொண்டு வருகிறது. ராஜா சாரோட குரல் எப்பவுமே அடிப்படை சுருதியை தொடாம ஒரு சின்ன பிசுறு இருக்கும் எப்பவுமே. ஆனா அதுதான் அவருடைய பாட்டுக்கு அழகு. பெர்ஃபெக்ட்டா பாட மாட்டாரு, ஆனா ஃபீல் பயங்கரமா இருக்கும். மத்த சிங்கர்ஸ் பாடுறதுக்கும் அதே பாட்டை ராஜா சார் பாடும்போது அது வேற ஒரு டைமென்ஷன் கொடுக்கும். ஆனா இந்த விமர்சகர் அதை எப்படி சொல்லியிருக்காரு பாருங்க. அந்த மாதிரி குரல்கள் தான் பாத்ரூம்க்கு பாத்ரூம் அல்லாடுகின்றனவே. சினிமாவிலும் அப்படி ஒரு குரல், சாரி வேறு பாடகர் பாடியிருந்தால் எடுபட்டு இருக்கும். இசையமைத்தவர் இளையராஜாவாம். நிஜமாவா? நாடி நரம்பு ரத்தம் சத புத்தி எல்லாத்திலையும் காழ்ப்புணர்ச்சி வன்மம் சாதி வெறி ஊர்ன ஒருத்தரால மட்டும்தான் இந்த மாதிரி எல்லாம் எழுத முடியும்.